வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம அந்த சாரியோட ப்ளவுஸ் கை தாங்க பார்க்க போகிறோம். இது கை வந்து பஃப் கை. ரொம்ப ஈஸியாக நம்ம பார்டர் வச்சு தைக்க போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட பின்கழுத்து டிசைன் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஏன்னா வந்து ப்ளவுஸ் டிசைனே போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா அதை பார்த்துக்குங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் இருக்க பார்டர் வந்து கட் பண்ணி தான் இதை வச்சு தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்க அளவு அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் விட தேவையில்ல. கலர் ரொம்ப அழகு கலருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இது. தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ கையோட உயரம் நான் 6 இன்ச் வைக்கிறேன். 6.5 இன்ச் வச்சுக்கிறேங்க கையோட உயரம். பஃப் கை இது. சைடு வந்து ஒரு 2 இன்ச் வைக்கிறேன். கீழேருந்து நம்ம வளைவாக கொண்டு வந்துக்கலாம். இது நான் கொஞ்சம் அடியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பஃப் கைன்றதுனால நிறைய வேணும் ஃப்ளிட்ஸு. அதுக்காக கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கையை வந்து தனியாக எடுத்துக்கலாம். மேலே நல்லா கொஞ்சம் தூக்கியாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தனியாக உங்களுக்கு பஃப் வந்து நல்லா தூக்கி நிற்கும். இந்த மாதிரி நல்லா தூக்கி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்டர் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஓரத்தில் நம்ம மடித்து தைச்சிடலாம். நான் அந்த எட்ஜிலே தையல் போடுறேன். இப்போ வந்து நம்ம லைனிங் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு எதுலேருந்து பஃப் வேணுன்றதை அடையாளப்படுத்திக்கோங்க. நான் ஒரு 5 இன்ச்சு அடையாளப்படுத்தி நான் அதிலேருந்து பஃப் வைக்கிறேன். சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன். இது ரொம்பவும் நிறையா கிடையாது. ஓரளவுக்கு அதிகம், ரொம்பவும் அதிகம் இல்லாமல் ரொம்பவும் கம்மி இல்லாமல் நார்மலாக தான் நான் வைக்கிறேன். சென்டர்லேருந்து இந்த பக்கமும் ரொம்ப கரெக்டாக ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம வச்சிட்டோம். இப்போ பார்டர் எடுத்துக்கலாம். இப்போ அடியில் கொடுத்து நம்ம மேலே திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த தையல் மேலேயே போடுங்க. தையல் மேலேயே போட்டு வந்தாச்சு. ஒரே அளவாக போடுங்க. இப்போ நான் பட்டையாகவே மேலே வரைக்கும் தூக்கி தைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த தையல்லேருந்து தைச்சா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது ஒரு டிசைனாக இந்த பார்டர் நல்லா பட்டையாக தெரியணுன்றதுக்காக பார்டர் அப்படியே நான் தூக்கி வைக்கிறேன். அந்த எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். அதாவது நம்ம தையல் போட்டதுலேருந்து நம்ம எட்ஜிலேருந்தே நம்ம தூக்கி விட்டுருக்கேன். நான் மேலே பார்டரோடு இருக்கிற அகலம் அப்படியே நான் வைக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா இந்த பார்டர் மட்டும் நம்ம தையல் போட்டது வரைக்கும் 2ஆக மடித்து அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அகலம் வரும். அப்படியும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஓரத்துலேயே அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம வச்ச மாதிரி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு தைக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கீழே லைனுக்கு நான் அந்த சாரியில் ப்ளூ கலர் பைப்பிங் ப்ளூ கலர் இருக்குது. அந்த கலருக்கு பைப்பிங் சில்க் காட்டன்ல கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு ஃபுல்லாக நம்ம இந்த ப்ளூ கொடுத்துருக்கோம். அதனால் கைக்கு ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கீழே கைக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். உருட்டி தைச்சிடலாம். நல்லா அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைங்க.
இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உருட்டி தேய்ச்சிடலாம். அந்த பிசுறு வந்து வெளியில் வரக்கூடாது. இப்போ முடிச்சு வச்சு பாருங்கள். நான் ஃபுல்லாக வந்து மேலேயும் நான் கரெக்டான அளவு எடுத்து பஃப் வச்சுட்டேன். செமையாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே அளவுகளோட நீங்களும் வைங்க. பாருங்கள், அந்த சென்டர் அடையாளப்படுத்தி கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு சைடாக போயிட்டாலும் நல்லா இருக்காது. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முந்தி பிங்க் கலரு, பார்டரு பிங்க் கலர், ப்ளவுஸும் பிங்க் கலர். இது நல்லா ஒரு டார்க் வைலட், அதாவது பெப்சி ப்ளூவும் இல்லாமல் வைலட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கலரு. இது சில்க் காட்டன் வச்சு நம்ம பஃப் கை பண்ண போகிறோம். இப்போ கை வந்து கட் பண்ணிடலாம். இப்படி கிராஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 11 இன்ச் வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இது பஃப் கை மாதிரி வைக்க போகிறோம். அதனால 11 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி கை வரைஞ்சிக்கலாம். அகலம் வந்து 8 இன்ச்சு, அகலம் 8 இன்ச்சு, உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 11 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ கை வந்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி பஃப் கைனாலும் நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து சரியாக இருக்குது. இது கரெக்டாக அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கை டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இப்போ கை வந்து அடையாளப்படுத்திக்கலாம். முன்னாடி கை வந்து குறைஞ்சு கட் பண்ணிக்கோங்க, அடையாளப்படுத்திக்கோங்க. இப்படி 2 பக்கமும் இன்ட்டு போட்டுக்கோங்க அடையாளத்துக்கு. இப்போ அதை மடித்து போட்டுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து பார்டர் வந்து 4 இன்ச்சுக்கு இருக்குது. நான் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த பார்டருக்கு மேலே நம்ம பஃப் வைக்க போகிறோம். மேலேருந்து ஒரு 1.25 இன்ச் வைக்கிறேன். 2 இன்ச்சு கூட இல்லை, 1.25 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து 1.25 இருக்குது. இப்போ இதை வந்து ஊசியில் வந்து நம்ம குத்தி விட்டு இப்போ 4 பக்கமும் ஓட்டை வந்துடும் உங்களுக்கு. விரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பக்கமும் அந்த ஓட்டைக்கு நேராக கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. நெருக்கமாக ஓட்டை போட்டுருங்க. டேப் வச்சு நம்ம கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த மேலே இருக்க ஓட்டைக்கும் நீங்கள் இப்படி அந்த கீழே நம்ம அடையாளப்படுத்திருக்கிறதுக்கும் கிராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்பக்கம் பார்த்துக்குங்க. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சு தைக்கலான்னு பார்த்தேன். கட் பண்ணாமல் அப்படியே வச்சு நம்ம அந்த நேராக தையல் போட்டும் அப்படியே இது பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணிட்டும் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணாமல் ஃபுல்லாக வச்சு லைனிங் எப்பயும் போல் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வி ஷேப்பில் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ அந்த அடையாளப்படுத்திருக்கீங்க இல்லையா, அதுலேயே தையல் போடுங்க. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ போட்டுட்டு கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்க. ரொம்ப விட வேணாம். லைட்டாக நமக்கு பிரிஞ்சு வராத அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி நல்லா தேய்ச்சி விட்ருங்க லைனிங்கை. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. கரெக்டாக வச்சு
லைனிங் கிளாத் வெளில தெரியக்கூடாது. கரெக்டாக வச்சு எட்ஜ்லேயே தையல் போடுங்க. அந்த வி வர இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது வந்து சரியாக வரும். ஒன்றும் பிரியவெல்லாம் பிரியாது. ஏன்னா வந்து நம்ம தைச்சிட்டு கடைசியாக அந்த இடத்துல நம்ம பட்டன் வேறு வைக்க போகிறோம். அதனால உங்களுக்கு பிரிஞ்செல்லாம் வராது. ஏன்னா அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து பட்டன் வச்சு தைச்சிருவோம். அதனால பிரிஞ்செல்லாம் வராது. பயப்படாமல் நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். உங்களுக்கு கேன்வாஸ் இந்த மாதிரி நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா கேன்வாஸில் கூட வச்சு தைங்க. நான் கேன்வாஸ் வைக்காமல் தைச்சிருக்கேன். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால் கேன்வாஸ் வந்து நான் வைக்கல. ஏற்கனவே ப்ளவுஸே செம்ம கனமாக இருக்குது. அதனால பேக் சைடு கைக்கு எல்லாம் டிசைன் பண்ணனால வெயிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கேன்வாஸ் கொடுக்கல. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். திருப்பி தையல் போட்டுட்டு ஃபுல்லாக ஓடு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சாரியோட கலருக்கு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். 13 இன்ச்சு உயரம், 13 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு உயரம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் எடுத்திருக்கேன். அகலம் வந்து நமக்கு சரியாக வந்துடும். உயரம் வந்து கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி வரும். இருந்தாலும் பரவாயில்ல. பத்தமாக போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு 3 ப்ளீட்ஸு மட்டும் மடக்கி கொடுக்குறேன். இது நிறையா நான் வைக்கல, கசகசன்னு இருக்கும் அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு 3 ப்ளீட்ஸு மட்டும் வைக்கிறேன். நிறையா வைக்கல. உங்களுக்கு நிறைய வேணும்னா ஒரு 15 இன்ச்சு ஒரு 16 இன்ச்சு அந்த மாதிரி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சிம்பிளாக தான் ஒரு 3 ப்ளீட்ஸு வர மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு லைனிங்லாம் தேவையில்லை. நம்ம அப்படியே வச்சு தைச்சிடலாம். நல்லா கரெக்டாக பிடிச்சி அந்த இந்த பக்கம் 3 ப்ளீட்ஸு இந்த பக்கம் 3 ப்ளீட்ஸு சரியாக வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அதை நல்லா கரெக்டாக தேய்ச்சி விட்டுட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இது சில்க் காட்டன்னால உங்களுக்கு நல்லா படிஞ்சு கொடுக்கும். இப்போ நமக்கு அது வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா 1.25 இன்ச்சு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்போ தையலுக்கு தையல் இங்கிட்டு இங்கிட்ட போக ஒரு 4 இன்ச் அகலம் வரணும் வைங்க. இது ஒரு 4.5 இன்ச் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு கீழே வந்து ஓரத்தில் தையல் போட்டுட்டு மடித்து ஓடு தையல் போட்டுட்டு அதை வச்சு தைச்சிடலாம். மடித்து ஓடு தையல் போடுங்க. போட்டுட்டு அதை வச்சு தைச்சிட்டு பைப்பிங் பண்ணாலும் சரி, இல்லை பைப்பிங் பண்ணிவிட்டு வச்சு தைச்சாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வச்சுட்டு பைப்பிங் பண்ணலாம். கரெக்டாக அந்த ஃப்ளிட்ஸ் வந்து அதுக்கு நேராக உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வந்து நுனியில் வந்து நம்ம இங்கிட்டு 3 வச்சோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல அந்த வி இருக்கு பார்த்தீங்க, அந்த இடத்துல உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ வந்து அந்த தையல் மேலே தையல் போடுங்க. இதுக்கு பைப்பிங்லாம் தேவையில்லை. இல்லை உங்களுக்கு விருப்பம்னா பைப்பிங் கூட வச்சுக்கோங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். கண்டிப்பாக மேலே வந்து அந்த ஃப்ளிட்ஸை சேர்த்து தையல் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா தைங்க. போடாமல் தைக்காதீங்க, வராது. போட்டுட்டு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. சரியாக வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, கையோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ கீழே வந்து பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ 2 கை நான் முடிச்சுட்டேன்.
ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். ஏன்னா நம்ம கை டைட்டாக போடுவோம், பிரிஞ்சு வந்துடக்கூடாது, அதுக்காக அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. உள்ள இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ அழகாக உருட்டிடுங்க. நல்லா பொறுமையாக உருட்டி வச்சுட்டு வாங்க. பைப்பிங் வச்சாச்சு, நம்ம மேலேயும் தைச்சாச்சு. கையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிசைன் எல்லாம் முடிச்சிட்டேன். டிசைன் வந்து நாளைக்கு போடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் பட்டனில் நான் செஞ்சுருக்கேன். நெக் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்க்குறவங்க வந்து அடுத்த இது வந்து நெக் டிசைன் பாருங்கள். இப்போ சுற்றிலும் அந்த துணியிலே வச்சு தைச்சி விட்டுடலாம். இது வந்து ஜாக்கெட் பட்டனுங்க. உள்ள ஒரு கிளாத்து குட்டியாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சில்க் காட்டன் கொடுத்து நல்ல நூலில் சுற்றிட்டு ஒட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மெட்டீரியல்லே நம்ம சுற்றிலும் தைச்சி விட்டுறலாம். பாசி வந்து ஒரு 12 பாசி கோர்த்து சுற்றிலும் ரவுண்டாக வச்சிடலாம். பன்னெண்டு பாசி சரியாக வந்தது. வரிசையாக கூட ஒரு 4 பட்டன் வைக்கலாம். ஆனால் டைம் இல்லை, எனக்கு அவசரன்றதுனால பாப்பாவுக்கு காலேஜில் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷனு கொரியர் அனுப்பிச்சோணும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே நான் முடிச்சுட்டேன். நான் வேறு எந்த டிசைன் பண்ணலை. இதுவே காலையிலேருந்து உட்காந்து சாயந்தரம் ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. இப்போ தான் முடித்தேன். முடித்த உடனே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வந்து இந்த பாசியில் சேர்த்து தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதான். காலேஜுக்கு கட்டிக்கிறதுக்கு இதான் லாஸ்ட்டு சாரீ. எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சுது பாப்பாவுக்கு. ஏன்னா வந்து திடீர்னு ஃபங்க்ஷன் வச்சு சாரீ கட்ட சொல்கிறாங்க. அதனால் கட்டுனதே கட்ட முடியாது இல்லையா, அதனால கொஞ்சம் பாப்பாக்காக தைச்சேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்தது, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கை வந்து நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு சாரியிலேருந்து கூட கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக பண்ணி கொடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 இது ப்ளவுஸே முடிச்சிட்டேன் நான். அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உயரம் வந்து 11.5 இன்ச்சு வச்சு வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா பாப்பா நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. உங்களோட உயரம் வந்து 10 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்கன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவைப்படும் 1/2 இன்ச்சு. இப்போ 6 இன்ச்சு வந்து கீழேருந்து நான் மார்க் பண்ணுறேங்க. கீழேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே சைடில் வந்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு நான் பண்ணிடலான்னு பார்த்தேன், வரலை. மறுபடியும் நான் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டேன். மேலேருந்து 3 இன்ச்சு. ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேங்க. மேலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 11.5 வச்சுருக்கேன் கையோட உயரம். நான் அந்த கை டிசைன் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேங்க. அதனால் வந்து சரியாக வருமா என்னன்றதை வந்து நான் வச்சு பார்த்தேன். அதனால் உங்களுக்கு கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது வந்து நம்ம அம்புக்குறி போடுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். நான் வந்து இப்படி வரைஞ்சிட்டு இது மேலேயே தையல் போட்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து அது சரியாக வராது. நம்ம கட் பண்ணியே எடுத்துடலாம். இப்போ வரைஞ்சது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணுங்கள் போதும். இப்போ கட் பண்ணியாச்சுங்க. இப்போ ப்ளவுஸோட கையில் வச்சு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இப்போ ப்ளவுஸோட கை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து முன்பக்கம் பின்பக்கம்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு குண்டூசி குத்தி விட்டுக்கோங்க. குண்டூசி குத்திட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்டர்லேருந்து நான் தையல் போடுறேங்க. பார்டர்லேருந்து அப்படியே அந்த இடத்துல நிப்பாட்டி, கார்னரில் நிப்பாட்டி அப்படியே ஃபுல்லாக திருப்பி தைச்சிட்டு வாங்க. சுற்றிலும் தையல் போடுற அளவு வந்து ஒரே அளவாக போடுங்க. ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாக போட்டிங்கன்னா இந்த நம்ம கட் பண்ண அந்த ஷேப் வந்து மாறி போயிடும். அதனால் ஒரே அளவாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு தையல் அது மேலேயே போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. நல்லா திருப்பிடலாம். நல்லா திருப்பி அந்த கார்னரில் நல்லா எடுத்து விட்டு நம்ம எட்ஜிலே தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் கலர் தான் பைப்பிங் கொடுக்க போகிறோம். எட்ஜிலே தையல் போடுங்க. நான் இது சாரியும் ரொம்ப அழகு கலருங்க, சாண்டல் கலரு, பியூர் ஒயிட் கிடையாது. இப்போ இந்த கார்னர்ட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு பெரிய ஊசி வச்சு கூட நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுட்டு வளைவாக அப்படியே தையல் போட்டுவாங்க. எல்லா பக்கமும் அங்கங்கன்னா கட் பண்ணி விட்டுறீங்கன்னா தான் நீங்கள் திருப்பி நம்ம தையல் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். உள்ளே வந்து எல்லா பக்கமும் அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ லைனிங் கிளாத்து நமக்கு வெளியில் வரக்கூடாது, இந்த கிளாத்தும் அந்த பக்கம் போகக்கூடாது. கரெக்டாக நம்ம தையல் போட்ட அந்த எட்ஜிலேயே நீங்கள் தையல் போட்டு வாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ லைனிங் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த சைடு ஓரங்கள்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இது ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட்டுங்க. உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட் தெரியல அப்படின்னா நான் இது முன்னாடி எப்படி கட் பண்ணலாம், எப்படி ஈஸியாக தைக்கலான்றது வந்துட்டு நான் சேர்த்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பேக் சைடு எல்லாம் சேர்த்து போடலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் ப்ளவுஸு பிரின்சஸ் கட் முன்பக்கம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக பாருங்கள். இப்போ திருப்பி வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டு வரலாம். இப்படி நிப்பாட்டி ஒரே மாதிரி தையல் போட்டுவாங்க. நான் ஏன் அதே கலரில் பைப்பிங் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம தர்மாகோல் பல்ப் சாண்டல் கலர் நம்ம கொடுத்து பண்ண போகிறோம் சுற்றிலும். அதுக்காக நான் ப்ளவுஸோட கலரே பைப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா இதுவும் சாண்டலு அதுவும் சாண்டல் கொடுத்தோம்னா நமக்கு தெரியாது. அதனால்
நல்லா ஒரே மாதிரி பைப்பிங் கொடுத்துருங்க. இந்த இடம் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்துடும். ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துட்டு மேலே அந்த வளைவுக்கு மட்டும் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்ருங்க. உள்பக்கம் எல்லாத்துலேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டு எல்லா பக்கமும் ஹெம்மிங் பண்ணி விட்றலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ உள்பக்கம் எல்லா பக்கமும் அங்கங்கே கட் பண்ணி விட்டு எல்லாமே ஹெம்மிங் பண்ணிவிட்டேன் நீட்டாக. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும் படிஞ்சு. அதனால வந்து அந்த கிராஸ் பீஸ் ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ தர்மாக்கோல் பால் எடுத்துக்கோங்க. இதில் ஒரே அளவாக நம்ம பண்ணலாம். இதில் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன், சாண்டல் கலரு. நிறையவே பண்ணிக்கோங்க. கழுத்துக்கும் கைக்கும் நிறைய தேவைப்படும். ஒரே மாதிரி இருக்கிற அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சும்மா ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து 3ஆக மடித்து தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஓரத்துலேயும் அடித்து தையல் போட்டுக்கோங்க குட்டியாக. போட்டுட்டு சென்டரில் அதை வச்சுட்டு தையல் போட்டு விடுங்க. கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2 மடிப்பும் வச்சு பார்த்து தையல் போட்டுட்டு நீங்கள் வச்சு தைச்சிங்களா, அது மேல் பக்கம் அந்த பிசுறு வர மாதிரி வச்சு அப்படியே நீங்கள் மார்க் பண்ண இடத்துலேருந்து அப்படியே தையல் போட்டு வாங்க. தூக்கி விட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம். இப்போ அப்படியே இந்த பக்கமும் வச்சு தைச்சி விட்ருங்க. இந்த கை டிசைன் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குங்க, ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இப்போ நல்லா தைச்சி விட்டாச்சு. நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நூலெல்லாம் அப்பக்கப்போ ஒட்டை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம தர்மாக்கோல் பால் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கையில் வந்து கொஞ்சம் முன்னாடி மட்டும் வர்ற மாதிரி வச்சுட்டு வாங்க. ரொம்ப நம்ம அடியிலேருந்து வைக்க வேணாம், கொஞ்சம் முன்னாடி நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. விரலில் வந்து நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7ங்க. நடுவில் அந்த ரவுண்டுக்கு மட்டும் ஒரு 13 பீஸ் வந்துச்சு. இப்போ மொத்தம் எத்தனைன்னு கணக்கு பார்த்துக்கோங்க. 7 7 14, மேலே வந்து 13 இல்லைன்னா 14 வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் 2 சோ பட்டன் வச்சுருக்கேன். அப்படியே தைச்சிட்டே மேலே வந்துடலாம். நல்லா ஊசி வச்சு நல்லா தள்ளி விட்ருங்க. இது வந்து மிஷினும் ஒயிட்டோ இதுவும் ஒயிட்டுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இது கழுத்து வந்து இன்னொருமே ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ நல்லா இந்த உள்ளே தள்ளி விட்டு சுற்றிலும் தைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நீங்கள் கையில் வந்து பிடிச்சிக்கோங்க.
இப்போ சுற்றியில் வச்சிடலாம். பாருங்கள் அழகாக இருக்குது. இப்போ அப்படியே தைச்சிட்டு இந்த பக்கமும் கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி நல்லா உள்ளே தள்ளி தள்ளி பிடிச்சிக்கோங்க. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நல்லா நீங்கள் அமுத்தி பிடிச்சிங்கன்னா தான் அந்த தையல் பகுதி எல்லாமே நம்ம அதாவது சுற்றி திக்கு போட்டோம் இல்லையா, அது எல்லாம் அந்த முடிச்ச பகுதி எல்லாம் உள்ளே போயிடணும். அது வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு தைச்சிங்கன்னா தான் அது உள்ளே போகும். ஆனால் என்ன தான் அமுத்தி தைச்சாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு இல்லை கொஞ்சம் நமக்கு வெளியில் தள்ளி வர மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே அப்படி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து நல்லா உள்ளே தள்ளி தைச்சிக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டுங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி வந்து இந்த பக்கம் ஒரு 7 பீஸ் நம்ம தைச்சி விட்டுறலாம். பாருங்கள் ரொம்பவே அழகாக புதுசாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கிட்டு எந்த அளவுக்கு வச்சிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அமுக்கு தையல் போட்டு விட்ருங்க. ஏன்னா வந்து அது உள்ளே இருக்க அந்த பிசுறெல்லாம் சேர்ந்து தையல் விழுகணும். அமுக்கு தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டு அமுக்கு தையல் போட்டு விட்ருங்க. சரி நிப்பாட்டி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. அந்த பிசுறு எல்லாமே தையல் விழுகணும். தையல் போட்டுட்டு அப்புறம் திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுகளை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அமுக்கு தையல் ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அதாவது ரொம்ப இந்த பக்கம் தள்ளி வந்துடக்கூடாது, ரொம்ப இந்த பக்கமும் தள்ளி போயிடக்கூடாது. அதே மாதிரி ஒரே மாதிரி அளவாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள் 2 கைக்கும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஃபுல்லாகவே முடிஞ்சு. நடுவில் மட்டும் நம்ம பட்டன் வச்சிடலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அது நடுவில் வந்து ப்ளைனாக இருக்குது. நம்ம பட்டன் வச்சு விட்டுடலாம். இந்த அலுமினிய பட்டன் வந்து உள்ளே வந்து 2 கிளாத்து கொடுத்து பட்டன் செய்கிறேன். நல்லா டைட்டாக முறுக்கி சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 6 பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ்க்கு 3, அதாவது 7 ரெடி பண்ணியிருக்கேன். கைக்கு 4, ப்ளவுஸ்க்கு 3 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஓரத்தில் வந்து தைச்சி விட்டுடலாம். இந்த ஓரமும் அந்த ஓரமும் தைச்சி விட்டுடலாம். அந்த துணியிலே தைச்சி விட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம முடிஞ்சிச்சு. ப்ளவுஸோட கை டிசைன் முடிஞ்சுங்க. உள் பக்கம் திருப்பி நல்லா திக்க போட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரே அளவாக கட் பண்ணி விட்ருங்க உள் பக்கமாக. பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இல்லைன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ப்ளைனாக நல்லா இருக்காது. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கை டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருக்கா என்னன்றதை சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்து 20ஆம் தேதி ஃபங்க்ஷன் சொன்னாங்க.
தச்சு அனுப்பிச்சி விடணும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா